someone lied to you about your body. இப்போ அதுக்கான ட்ரூத் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். ஸோ நீங்க சிரிக்கும் போது, இல்ல நீங்க தும்பும் போது, இல்ல ரொம்ப வெயிட் தூக்கும் போது, உங்களுக்கு வந்து ஒரு இரும்பும் போதோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, யூரின் வந்து நிறைய பேத்துக்கு கசியும். ஸோ இது வந்து பேபிஸ் பொறந்ததுக்கு அப்புறம் நார்மல்னு சொல்லியிருப்பாங்க. இது கண்டிப்பா நார்மல் கிடையாது. இது காமன், ஆனா இது நார்மல் கிடையாது. ஸோ உங்களுடைய பாடி வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ணுதுன்னா, உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு, அதுக்கு சப்போர்ட் தேவைன்னு சொல்லி தான் அது நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த மாதிரியான சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கான ரெட் ஃபிளாக். ஸோ இதை வந்து நீங்க இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ இக்னோர் பண்றதுனால நீங்க வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் டிஸப்பியர் ஆயிடும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது தப்பு. இக்னோர் பண்றதுனால உங்களோட தொந்தரவு ஜாஸ்தியாகி உங்களோட பிரச்சனைகள் தான் வந்து பெருசாகும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு லீக்கிங்கோட நீங்க வாழணுங்கிறது எந்த ரூலும் கிடையாது. ஸோ ஒரு லீக்கிங் இருக்கு, சிரிச்சாலோ தும்முனாலோ உங்களுக்கு யூரின் லீக் ஆகுதுன்னா நீங்க கட்டாயம் டாக்டரை போய் விசிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஏர்லியராகவே நீங்க போகும்போது உங்களுடைய ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஒரு க்ரீம்லயோ இல்லாட்டி எக்ஸசைஸ்லயோ முடிகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுக்கு மொதல் ஸ்டெப்பா அவேர்னஸ் தான் தேவை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னா அது என்ன தொந்தரவு, உங்க பாடி உங்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்குமே சிரிச்சாலோ தும்முனாலோ யூரின் லீக் ஆகுதுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.